கட்சி தொடங்கும் முன்பே பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வந்தார் தற்பொழுது தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகளை வழங்கி வந்தார் நடிகர் விஜய் அவர்கள். இவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே இவர் அரசியல் வருகைக்கு அடித்தளம் இடுகிறாரோ என்று அனைத்து தரப்பினரையும் சந்தேகிக்க வைத்தது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக February 2, 2024 அன்று தனது கட்சியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் நடிகர் விஜய் அவர்கள். அதோடு மட்டும் நின்றுவிடாமல் தனது கட்சியினை தேர்தல் அலுவலகத்திலும் சென்று தனது பொதுச் செயலாளர் மூலமாக கட்சியினை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்தார் நடிகர் விஜய் அவர்கள். பல்வேறு திடுக்கிடும் அப்டேட்டுகளை தந்து கொண்டிருந்த நடிகர் விஜய் அவர்கள் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் புறக்கணித்து 2026ஆம் ஆண்டு எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்வதாக அறிவித்தார். அதோடு நின்றுவிடாமல் நாளை தனது கட்சி கொடியினையும் அறிமுகம் செய்கிறார் நடிகர் விஜய் அவர்கள். கட்சி கொடியினை அறிமுகம் செய்வதில் என்ன சிக்கல்? ஒரு நிகழ்ச்சியினை ஒருங்கிணைக்க வேண்டுமென்றால் காவல்துறையினரிடம் முறையாக அனுமதி பெற வேண்டும். தாவேகா உறுப்பினர்கள் கானாத்தூர் காவல் நிலையத்திற்கு சென்றதாகவும் அங்கே சென்று 250 பேர் மட்டுமே நிகழ்ச்சியில் பங்கேற்பதாகவும் சொல்லிவிட்டு சென்றுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளனர். எழுத்துப்பூர்வமாக அனுமதி கேட்டால் மட்டுமே அனுமதி வழங்க முடியும் என்பதையும் காவல்துறை தரப்பில் உறுதிப்படுத்தியுள்ளனர். இது ஒரு பக்கம் இருக்கும் நிலையில் நாளை தனது கட்சி கொடியின் அறிமுக நிகழ்ச்சிக்கு வருகை தரும் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களின் பாதுகாப்பு கருதி அதன் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் ஏறக்குறைய 20 பவுன்சர்களை துபாயிலிருந்து வரவழைத்துள்ளதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது.